6 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத விஜய்க்கு 60 சீட்டா? எடப்பாடியின் மரண அடி. தமிழக அரசியலே அதிருது. விஜய் கேட்ட அந்த ஒரு விஷயம், எடப்பாடி சொன்ன அந்த பதில் முழுசா கேளுங்க. 2026 தேர்தலுக்கு இப்போதே களம் சூடாகிடுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தையில விஜய் தரப்பு அதிமுக கிட்ட 75 தொகுதிகளும் துணை முதல்வர் பதவியும் கேட்டதா தகவல். ஆனா கிங் மேக்கர் தேவையில்லை, நாங்களே கிங் தான்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. 10 தோல்வியில பாடம் படிச்சவன் நான், இப்போ வெற்றியோட சிலபஸ நான் தான் எழுத போறேன்னு கெத்தா சொல்றாரு இபிஎஸ். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 3% தான் வித்தியாசம். இந்த நேரத்துல விஜய வளர்த்து விடுவது ஆபத்துன்னு எடப்பாடி கணக்கு போடுறாரு. 150 இடங்களுக்கு மேல தனிச்சே ஜெயிக்க முடியும்னு அதிமுக இப்போ செம கான்பிடன்ஸ்ல இருக்கு. ஆனா நிதர்சனம் என்னன்னா, தவக நிர்வாகிகள் கிட்ட தேர்தல் செலவுக்கு கூட காசில்ல. வேட்புமனு தாக்கல் செய்ய கூட ஆளில்லாத சூழல் பல தொகுதிகள்ல இருக்கு. 1996ல வைகோ சந்தித்த அதே வீழ்ச்சி விஜய்க்கும் வருமா? பாதாளத்துல இருக்கிறவங்கள தூக்கிவிட்டு என் பக்கத்துல எதுக்கு உட்கார வைக்கணும்னு எடப்பாடியின் இந்த கேள்வி விஜய அதிர வச்சிருக்கு. விஜய் இப்போ எடுக்கிற முடிவு அவரோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். விஜய்க்கு 60 சீட்டு கொடுக்காத எடப்பாடியின் முடிவு சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.